ஜாக்டோ அமைப்போட ஒருங்கிணைப்பாளரும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர்களோட சங்கத்தோட தலைவருமான மாயவன் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை சந்திச்சிருந்தாங்க. அந்த நிகழ்வு மிகப்பெரிய அளவுல அரசியல் வட்டாரத்தில் பேசுபடு போற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா, தொடர்ந்து போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இயக்கம் ஆசிரியர்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யல, 10 அம்ச கோரிக்கைகள் வைத்து நாங்க போராட்டம் பண்ணோம், அதற்கு எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றல, மாறாக எங்களை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் மாற்றி வாக்குகளை செலுத்தணும். இந்த முறை 2021 பழைய ஓய்வூதிய திட்டம் உட்பட எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவேன் அப்படின்ட்டு தான் ஸ்டாலின் அவர்கள் எங்களோட போராட்டத்தில் எல்லா போராட்டத்திலையும் பங்கேற்றாரு. இதை நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டு தான் வாக்குகள் வாங்கினாரு. ஆனா 4 ஆண்டுகளாக செய்யவே இல்லை அப்படிங்கிற மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்காங்க. இந்த ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்காங்க. போன மாதம் அங்கன்வாடி ஆசிரியர்கள், அதே மாதிரி சத்துணவு பணியாளர்கள் தொடர் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. ஜாக்டோ அமைப்பு தொடர் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போராட்டத்தை ஒடுக்கக்கூடியதும் வெறும் பேச்சுவார்த்தை மூலமாக மட்டுமே சரி செய்வோம் அப்படின்ட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு காலம் கடத்திக்கிட்டே இருக்காரு ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு, மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த அமைப்பினர் தான் நேற்றைக்கு தளபதி விஜய் அவர்களை சந்திச்சிருக்காங்க. இந்த கோரிக்கைக்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களும் உங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அரசுக்கு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குவோம் அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்திருக்காரு தலைவர் விஜய் அவர்கள். கிட்டத்தட்ட இவர்கள் சொல்லக்கூடிய கருத்து எங்களால தான் இந்த ஆட்சி வந்தது, எல்லா தொகுதிகளிலையும் குறைந்தபட்சம் 5,000 to 10,000 வாக்குகள் எங்களால் தான் வெற்றி பெற்று இந்த முறை ஆட்சி பிடிச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 லட்சம் பேர் இருக்கும், எங்களுடைய வாக்குகள் மூலமாக தான் வெற்றி பெற முடிஞ்சது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பேசுனதையும் குறிப்பிட்டு அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஆசிரியர்களுக்கு நம்ம செய்யாம விட்டதனால அவங்க மாத்தி ஓட்டு போட்டாங்க, அதனால தான் ஆட்சி இழந்தோம்னு சொல்றாங்க. 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற வேண்டிய தொகுதிகளில் தோல்வி அடைந்ததற்கான காரணம் ஆசிரியர்கள், ஆசிரியர் பணியாளர்கள் வாக்குகள் திமுகவுக்கு செலுத்தினதுனால தான். இந்த வாக்குகள் தான் தீர்மானிச்சிருக்கு. 2006 தேர்தலாக இருக்கட்டும், அந்த தேர்தலே ஜெயலலிதா அவர்களை வீழ்த்துறதுக்கான காரணம் ஆசிரியர்கள் தான். அப்போ பழைய ஓய்வூதிய திட்டத்தை மாற்றி ஜெயலலிதா அவர்கள் புதிதாக கொண்டு வந்ததுனால தான் நாங்கள் திமுகவுக்கு வாக்கு செலுத்தினோம். அதே மாதிரி 2021 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யாத காரணத்தினால தான் திமுகவுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்கோம். அதே மாதிரியான சூழல் 2026 வரும். நாங்கள் எப்படி உங்களை வெற்றி பெற வச்சோமோ அதே மாதிரி உங்களை தோல்வி அடைய வைக்கிறதுக்கான வேலைகளையும் செய்வோம் அப்படின்ட்டு பேசியிருக்காங்க. அதில் குறிப்பிட்டு அவங்க சொல்றது ஒரு 10 லட்சம் வாக்குகள் இருக்கு, நாங்கள் மட்டுமே 10 லட்சம் வாக்குகள் இருக்கு, குடும்பத்தோட வாக்குகள்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு 3 பேரோ அல்லது 5 பேரோ வச்சீங்கன்னா ஒரு 30 லட்சத்திலிருந்து ஒரு 50 லட்சம் வரைக்கான வாக்குகள் இருக்கு. இதுதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளா இருக்கு. அப்போ எங்களுடைய கோரிக்கைகளை, எங்களுடைய 11 அம்ச 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுங்க, நிறைவேற்றினீங்கன்னா உங்களுக்கு வாக்கு செலுத்தும் சொல்லியிருக்காங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்தி இவர்கள் செய்யல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நாங்கள் மாற்றாக 2027 மாற்றாக வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.